ரயில்வே துறையில் தமிழர்கள் தடம் பதிப்பும் உங்களுடன் தமிழா ஏஸ் அகாடமி. ஸோ நம்மளுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரிஜினல் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு எந்த கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம்னா, இஏஎல்பி தேர்வில் கேட்கப்பட்ட 28/11/2004 செகண்ட் ஷிஃப்டில் கேட்கப்பட்ட கணித வினாக்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல மொத்தம் 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த 20 கொஸ்டினும் எந்த பேட்டர்ல கேட்டுறான்னு பாருங்க. அந்த கொஸ்டின் நீங்க எப்படி ஆன்சர் பண்றது கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா வரக்கூடிய தேர்வுக்கு இது கண்டிப்பா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நேற்று ஒரு வீடியோ கொடுத்துருந்தீங்க, நிறைய பேர் கமெண்ட்ஸும் கொடுத்துருந்தீங்க. ஸோ கண்டினியூஸாக வீடியோ கொடுங்க சார், அந்த மாதிரி ஒரு மாறத்தன மாதிரி கொடுங்க, அப்போ கண்டினியூ ரெகுலராக உங்களால் போட முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ முடிந்த அளவுக்கு நாங்களும் வேகமாக போட உங்களுக்கு பிளான் பண்ணுறோம். ஸோ ரெகுலராக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ் பண்ணி மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ் எல்லாமே கொடுக்க பிளான் பண்ணிடுவோம். ஸோ கண்டிப்பாக இனிமேல் கேப்லாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஏன்னா வரக்கூடிய ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் தேர்வாகலாம், ஆர்ஆர்பி, என்டிபிசி குரூப், என்டிபிசி கிராஜுவேட்டுக்கு, அண்டர் கிராஜுவேட்டுக்கு, அதே மாதிரி குரூப் டி தேர்வுக்கு அப்படியே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அந்த தேர்வுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபுல்லாகவே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஃபுல் சீரியஸாக நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக நீ வரக்கூடிய தேர்வு நல்லாவே நீங்கள் ஸ்கோர் பண்ணுவீங்க. எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நம்ம அனைத்து கொஸ்டினுமே ஆன்சர் பண்ணுறோம். எந்த ஒரு கொஸ்டினும் ஸ்கிப் பண்ண இல்லாமல் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு செவ்விய வர்க்கத்தை பெற 1083 பெருக்க வேண்டிய மிக சிறிய இயல் எண் எதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? செவ்விய வர்க்கம் ஒன்றும் இல்லைப்பா, இந்த நம்பரோட எந்த நம்பரை பெருக்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு வர்க்க எண்ணா கிடைக்கும் கேட்குறாங்க. ஓகே, நான் 1083 வர்க்க எண் கிடையாது. ஓகேங்களா? அப்ப என்ன பண்றாங்க, மிக சிறிய இயல்னா அப்ப சின்ன நம்பர் தான் பெருக்கி பார்ப்போம். எதுக்கு சின்ன நம்பர் 2. அப்ப 1083 2 பக்கம் எவ்வளவு வரும்? 2166 வரும். 2166. அப்ப 2166 வர்க்க எண்ணா கண்டிப்பா கிடையாது. ஓகேங்களா? இப்ப அதே மாதிரி 3, இப்ப 3ஆல பெருக்கும் 1083 3 பக்கம் எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா 3249 வரும். 3249. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் நம்பர். எதோட ஸ்கொயர் பாத்தீங்கன்னா 57 ஸ்கொயர். இது எப்படி சார் கண்டுபிடிக்கிற அப்படின்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3000 மேல போயிடுச்சா. எனக்கு 50 ஸ்கொயர் 2500. ஓகே, அப்ப இது 50 3000 மேல போன கண்டிப்பா எனக்கு 50க்கு மேலதான் வரும். லாஸ்ட்ல 9ல முடியினால என்ன பண்ண, நீங்க 53 செக் பண்ணலாம், இல்ல 57 செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? நான் 57 செக் பண்ண எவ்வளவு வரும்? 3249 வரும். அப்ப ஆன்சருக்கு எது? 3ஆல பெருக்கும் போதுதான் எனக்கு என்ன கிடைக்குது? ஒரு வர்க்க எண்ணா கிடைக்குது. இது மாதிரிதான் கண்டுபிடிக்கணும். ஜேகேஎல்எம் என்ற நாற்கரத்தில் ஜேகேஎல் மற்றும் எம் ஆகிய கோண அளவுகள் 2:3:5:6 என்ற விகிதத்தில் உள்ளதெனில் இந்த நாற்கரம் எனக்கு எப்படி இருக்குன்னு. ஓகே, இந்த மாதிரி வெவ்வேறு அளவுகள்ல கொடுத்துருக்காங்க. அப்ப இதோட நாற்கரம் படம் எனக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சரிவகமா இருக்கும். ஏன் அப்படின்னா பட்டம்ங்கிறது சாய் சதுரம், அதுவும் எனக்கு வராது. சதுரங்கிறது எனக்கு வராது. ஓகேங்களா? எது எனக்கு வரும்? இணைகரம் எனக்கு வராது. ஓகேவா? அப்ப பட்டம், இணைகரம், சதுரம் கண்டிப்பா எனக்கு எதுவுமே வராது. எதுதான் வரும்? சரிவகம் தான் எனக்கு வரும். ஏன்னா இணைகரம் என்ன பண்ணா செவ்வகத்தை சாய போட்டுறதா இணைகரம். சதுரம்னா 4 பக்கமும் சமமா இருக்கும். பட்டங்கிறது சாய் சதுரம் வச்சுக்கலாம். சரிவகங்கிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்ப இந்த நாற்கரம் எனக்கு எப்படி இருக்கணும்? சரிவகமா இருக்கதா வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. 48:x:(x:)75 மற்றும் x வந்து என்னது? கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0 எனில் x இன் மதிப்பு என்ன? கண்டுபிடிக்கலாமா? சோ எனக்கு இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தால் என்ன பண்ணுவோம்னா சென்டரோட 2 நம்பரையும் பெருக்கணும், ஃபர்ஸ்ட் லாஸ்டையும் பெருக்கணும். ஓகே, சென்டர் என்ன ரெண்டுமே x ஸ்கொயர். x x ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் என்ன இருக்கு? 48 × 75. இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டுமே பெருக்கும். 48 75. அஞ்சால் இருக்குண்ணா 40, 20 24, 7 8 56, மீதி 5 28 33. அப்ப 0 இங்க 0 இங்க 6 இங்க 3 எவ்வளவு வருது? 3600. அப்ப எக்ஸ் ஸ்கொயர் 3600னா எக்ஸ் மதிப்பு எவ்வளவு வரும்? 36 ஸ்கொயர் பண்ணா 6 2 0க்கு 1 0. அப்ப எக்ஸோட மதிப்பு எனக்கு எவ்வளவு வருது? 60 வரும். அவ்வளவுதான். ஓகேவா? இந்த மாதிரி பேட்டர்ல கொஸ்டின் கண்டிப்பா மிஸ் பண்ணா இது வந்து என்ன பேட்டர்ன் சொல்லுவாங்க? விகித சமம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? விகித சமணத்தை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரே மாதிரியான குறிக்கப்பட்ட விலையை கொண்ட ஒரே மாதிரியான பொருட்களில் 5 வாங்கினால் 6 கிடைக்கும். அதாவது 5 பொருள் வாங்கினா ஒரு பொருள் நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பை 2 கெட் 1 ஃப்ரீ அப்படிலாம் பார்த்துருப்போம்ல. அதே மாதிரி கான்செப்ட் தான். 5 பொருள் வாங்கினா ஒரு பொருள் ஃப்ரீ. அப்போ மொத்தம் என்ன பண்ணுவோம்? உங்களுக்கு 6 பொருள் கிடைக்கும். இதுல எவ்வளவு சதவீதம் தள்ளுபடி பண்ணிருக்குன்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ ஒண்ணுமே கிடையாது.
அப்ப 5 பொருள் வாங்கினது 6 பொருள் விற்றது ஞாபகம் வச்சுக்கணும். 5 பொருள் வாங்கினது 6 பொருள் விற்றது. அப்ப ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ? 1 வகுத்தல் எவ்வளவு பொருள் விற்கிறோம் நம்ம? 6 பொருள் இன்ட்டு 100. ஓகேங்களா? 5 பொருளை வாங்கி 6 பொருளை விற்கிறேன், அந்த மாதிரி கான்செப்ட் எடுத்துக்கிட்டே ரொம்ப சிம்பிளா வந்துடும். அப்ப ரெண்டுக்குள்ள வித்தியாசம் 1, விற்றது 6 இன்ட்டு 100. இப்ப அடிங்க. 32 6, இங்க 52 100. இங்க அடிச்சோம்னா 16 3 48, மீதி 2 வகுத்தல் 3. அப்ப ஆன்சருக்கு எவ்வளவு வரும்? 16 2/3%. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. 11 மற்றும் 30 ஆகிய 2 எண்களையும் தவிர்த்து இவற்றுக்கு இடைப்பட்ட பகா எண்களின் சராசரி காண்க. 11 to 30. இதுல 11 எடுக்கக்கூடாது, 30 எடுக்கக்கூடாது. ஓகே, 11க்கு அப்புறம் எந்த பகா எண் வரும்? 13. அதுக்கப்புறம் 17, 19, 23, 29. அப்ப 11க்கும் 30க்கு எத்தனை நம்பர் தான் இருக்கு? 5 எண்கள் தான் என்கிட்ட இருக்கு. அப்ப இதை என்ன பண்ணும்? சராசரி தானே கேட்கறாங்க. அப்ப சராசரி எனக்கு என்ன ஃபார்முலா? கூடுதல் பை எண்ணிக்கை. அப்ப இதை ஃபுல்லா கூட்டிக்குவோம். இதை கூட்டணி எவ்வளவு வரும்? 13, 17, 19, 23, 29 கூட்டணி வரும் பார்த்தீங்கன்னா 101 வரும். வகுத்தல் எண்ணிக்கை எனக்கு எவ்வளவு இருக்கு? 5 இருக்கு. இப்ப இதை அடிக்கலாம். 101 வகுத்தல் 5 எவ்வளவு இருக்கும்? 25 100, மீதி எவ்வளவு? 1. 0 சேர்த்தா 10 எவ்வளவு இருக்கு? 2 10. அப்ப ஆன்சர் வரும் 20.2. நெக்ஸ்ட், ஒரு நாட்டில் மக்கள் தொகையில் 55% பெண்கள் இருக்காங்க, 80% ஆண்கள் கல்வி அறிவு பெற்றுள்ளார்கள். மொத்த கல்வி அறிவு விகிதம் 58% எனில் கல்வி அறிவு பெற்றுள்ள பெண்கள் எத்தனை பேர்? பாருங்க, ஃபர்ஸ்ட் மக்கள் தொகை எவ்வளவு இருக்காங்க? 55% பெண்கள். ஓகே, பாருங்க, இப்ப 55% பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா மீதி உள்ளது என்னது? ஆண்கள் தான் இருப்பாங்க. அப்ப மீதி எவ்வளவு இருப்பாங்க? 45% ஆண்கள் இருப்பாங்க. இந்த 45% ஆண்கள்ல 80% ஆண்கள் என்ன பண்ணிருக்காங்க? கல்வி அறிவு பெற்றிருக்காங்க. அப்ப கல்வி அறிவு பெற்ற ஆண்கள் எவ்வளவு பார்க்க போறோம். ஓகேவா? அப்ப என்ன பண்ணும்? 80%. அப்ப 80% இன்ட்டு 45. ஓகேங்களா? 80% இன்ட்டு 45. ஓகேங்களா? இப்ப எனக்கு அடிச்ச எவ்வளவு வரும்? ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, இங்க 5, இங்க எவ்வளவு வரும்? சாரி, இங்க 9, இங்க எவ்வளவு வரும்? 2, இங்க அடிச்சோம்னா 4. அப்ப எவ்வளவு வரும்? 36. ஓகே, அப்ப இங்க என்ன பார்த்தா 36% கல்வி அறிவு பெற்ற ஆண்கள் இருக்காங்க. அப்ப பாருங்க, மொத்தம் எத்தனை சதவீதம் பார்த்தீங்கன்னா 58%. அப்ப இதுல கல்வி அறிவு ஆண்கள் 36ன்னு வருதுங்களா? ஓகேங்களா? இப்ப பெண்கள் இப்ப எவ்வளவு இருப்பாங்க மொத்தத்துல? இந்த 50ல 36 போச்சுன்னா 22%. அப்ப பெண்கள் பார்க்க போறோம். அப்ப மொத்தம் எத்தனை சதவீதம்? 55% பெண்கள் இருக்காங்க. இங்க 22% வரணும். அப்ப இங்க எத்தனை சதவீதமா இருந்தா எனக்கு அங்க 22% வரும் பார்க்கணும். அப்ப x/100. ஓகேங்களா? இப்ப அடிக்கலாம். இங்க அடிச்சா எவ்வளவு வரும்? 11 5 55, இங்க எவ்வளோ? 20, இங்க 2, இங்க அடிச்சோம்னா 1. அப்ப அப்படியே பெருக்கினா எவ்வளவு வரும்? x = 40% அப்படின்னு எனக்கு கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? அப்ப பெண்கள் எவ்வளவு இருப்பாங்க பார்த்தா 40% கல்வி அறிவு பெற்றிருப்பாங்க. நெக்ஸ்ட், இந்த கொஸ்டின் பாருங்க. பின் வருவனவற்றில் y² - x² இலிருந்து x² - y² கழிப்பதன் மூலம் கிடைப்பது என்னது? ஓகே, அப்ப எனக்கு என்ன பண்றேன்? இந்த டைம் தான் கழிக்கிறாங்களா? அப்ப கழிக்கும் போது என்ன பார்த்தனா, இதுல குறியீடு மட்டும் எனக்கு மாறப்போகுது, அவ்வளவுதான். இப்போ ஃபர்ஸ்ட் உள்ளது அப்படியே எழுதிக்கோங்க. y² - x². நீங்க என்ன பண்ண போறாங்க? இதை கழிக்கிறது சொன்னாலே இதனா குறியீடு மாறுமா? அப்ப -x² + y². ஓகேங்களா? இப்போ கூட்டிக்கலாம். ஃபர்ஸ்ட் x எடுத்தோம்னா அதுவும் -2x², அடுத்து +2y². இல்ல இது காமனா வெளிய எடுக்கலாம். -2 காமனா வெளிய எடுங்க. அப்ப இங்க ரிமைனிங் என்ன இருக்கும்? x². அப்ப இங்க என்ன இருக்கும்? -y² இருக்கும். ஓகேங்களா? அப்ப ஆன்சர் -2x² - y². அப்ப ஆன்சர் எது கரெக்ட்? லாஸ்ட் ஆன்சர் தான் எனக்கு கரெக்ட். நெக்ஸ்ட், இந்த கொஸ்டின் பாருங்க. 70 மதிப்புகளின் சராசரி எவ்வளவு வரும்னா 40. 70 மதிப்புகளின் சராசரி எவ்வளவு? 40. ஒவ்வொரு மதிப்பையும் 20ஆல் பெருக்கினால் அவற்றின் புதிய சராசரி என்னவா கேட்கிறாங்க. ஓகே, ஒவ்வொரு மதிப்பு, இந்த ஒவ்வொரு மதிப்புங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஓகேவா? இந்த வார்த்தைகள் கொடுத்தாலே என்ன பண்ண போறோம்னா, அந்த பழைய சராசரி இருக்குல்ல, பழைய சராசரி எவ்வளவு? 40 தானே.
என்ன பண்ண சொல்றாங்க, 20ஆல பெருக்க சொல்றாங்களா? அப்ப அந்த சராசரி 20 பெருக்குங்க, அவ்வளவுதான் ஆன்சர் முடிஞ்சு. அப்ப 40 இன்ட்டு 20 எவ்வளவு வரும்? 4 2 8, இங்க 800. அப்ப ஆன்சர் எவ்வளவு கிடைக்கும்? 800 எனக்கு கிடைக்கும். அவ்வளவுதான். ஓகே. அவன் பெருக்க சொன்னா பெருக்க வேண்டாம். பெருக்க சொன்னா என்ன பண்ணுவோம்? சராசரியோட பெருக்கணும். வகுக்க சொன்னாலும் சராசரி வகுக்கணும். கூட்ட சொன்னா சராசரி கூட்டணும். கழிக்க சொன்னா சராசரி கழிக்கணும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினை பாருங்க. நான் 10 கிலோமீட்டர் பர் அவர் வேகத்தில் நடந்து 2 மணி நேரத்தில் மிக சரியான சமயத்தில் எனது இலக்கை அடைகிறேன். நான் எனது வேகத்தை 5 கிலோமீட்டர் பர் அவர் என மேலும் அதிகரித்தால் நான் எவ்வளவு நேரத்திற்கு முன்பாக என் இலக்கை அடைவேன்? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறேன். ஓகே, 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனா எனக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? 2 மணி நேரம். அப்ப 2 மணி நேரத்தை நிமிடம் மாத்திக்கலாம். 1 மணி நேரம் 60 நிமிஷம். அப்ப 2 மணி நேரம்னா 120 நிமிடம். அடுத்து என்ன பண்றேன், என்னுடைய வேகத்தை 5 கிலோமீட்டர் பர் அவர் அதிகரிக்கிறேன். அப்ப ஃபர்ஸ்ட் 10ல போய்கிட்டு இருக்கேன்னா இதுல 5 கூட்டணிக்குள்ள வரும் 15 கிலோமீட்டர். ஓகேங்களா? அப்ப நான் 15 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனா எவ்வளவு நிமிஷம் ஆகும்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்ப வேகம் கொடுத்துட்டாலே உனக்கு என்னதான் வரும் பார்த்தீங்கன்னா எதிர் விகிதம் தான் வரும். வேகம் கொடுத்தா என்ன வரும்? எதிர் விகிதம். ஏன்னா ஸ்பீடை அதிகப்படுத்தினா டைம் குறையும், ஸ்பீடை குறைச்சோம்னா டைம் அதிகமாகும். அவ்வளவுதான். அப்ப எதிர் விகிதம் என்ன பண்ணும்? அப்படியே டிவைட் பண்ணி அடிக்க வேண்டியதான். 4 பாஞ்சு பாஞ்சு 8 பாஞ்சா 120. அப்ப எவ்வளவு வரும்? 80 நிமிடம். அப்ப அவன் 15 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனா எவ்வளவு நிமிஷம் ஆகும்? 80 நிமிஷம் தான் ஆகும். அப்ப 120ல இருந்து 80 நிமிஷம் எனக்கு எவ்வளவு குறையுது? 40 நிமிடம் எனக்கு குறையுது. அப்ப என்ன பண்ண, 40 நிமிடம் முன்பாகவே என்ன பண்ண, என்னுடைய இலக்கை அடைஞ்சிருவேன். அப்ப ஆன்சர் என்ன வரும்? 40 நிமிடங்கள். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு முக்கோணத்தின் அடிப்பக்கத்தின் நீளமானது ஒரு சதுரத்தின் சுற்றளவுக்கு சமமாக இருக்கும் மற்றும் சதுரத்தின் மூலைவிட்டமானது 7√2 சென்டிமீட்டர் ஆகும். அதற்கு ஒத்த முக்கோணத்தின் உயரம் 169 ஸ்கொயர் சென்டிமீட்டர் பரப்பளவு கொண்ட சதுரத்தின் ஒரு பக்கத்தின் நீளத்திற்கு சமம் எனில் அம்முக்கோணத்தின் பரப்பளவு என்ன? ஓகேவா? என்ன கேட்டா முக்கோணத்துடைய பரப்பளவு. அப்ப முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா பாத்தீங்கன்னா அரை இன்ட்டு பி இன்ட்டு ஹெச், அரை இன்ட்டு பி இன்ட்டு ஹெச், அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். அப்ப அடிப்பக்கமும் எனக்கு வேணும், உயரமும் எனக்கு வேணும். ஓகே, ஃபர்ஸ்ட் அடிப்பக்கம் கண்டுபிடிக்கலாம். அடிப்பக்கம் எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா என்ன சொல்றாங்க, அடிப்பக்கத்தில் எப்படி இருக்குமா? சதுரத்தின் சுற்றளவுக்கு சமம். அப்ப சதுரத்தின் சுற்றளவுக்கு என்னது? 4a. ஓகே, அப்போ 4. இங்க a ஓட மதிப்பு என்ன வரும்? மூலை விட்டம் தான் எனக்கு எவ்வளோ? 7√2. அப்ப சதுரத்தின் மூலை விட்ட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா a√2. அப்ப இங்க மதிப்பு எவ்வளோ? 7√2. ஒரு √2 √2 கேன்சல். அப்ப a ஓட மதிப்பு எவ்வளோ? 7. அப்ப a ஓட மதிப்பு எவ்வளோ? 7. அப்ப 4 × 7 எவ்வளோ வரும்? 28. அப்ப அடிப்பக்கத்தின் மதிப்பு எனக்கு எவ்வளோ? 28. நெக்ஸ்ட் உயரம். உயரத்துக்கு என்ன கான்செப்ட் சொல்றாங்கன்னா, உயர மதிப்பு எனக்கு எப்படி இருக்கும்னா, சதுரத்தின் பரப்பளவு இருக்குல்ல, அதுல ஒரு பக்கத்தின் நீளத்திற்கு சமம், அதாவது ஏக்கு சமமா இருக்கு கேட்கிறாங்க. ஓகேவா? அப்ப எனக்கு உயரம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஏவுக்கு சமமா இருக்கும். எந்ததுல இருந்து? இந்த 169 ஸ்கொயர் சென்டிமீட்டர் பரப்பளவு கொண்டு சதுரத்துக்கு தான் சமமா சொல்றாங்க. இது எனக்கு எவ்வளோ? ஏ ஸ்கொயர் தான் 169. அப்ப ஏ எனக்கு எவ்வளவு வரும்? 13. அப்ப இங்க ஏவோட மதிப்பு எவ்வளோ? 13. அப்ப உயரத்தின் மதிப்பு எவ்வளோ? 13. அப்ப அடிப்பக்கம் 28, உயரம் எனக்கு எவ்வளோ? 13. அப்படியே இங்க அப்ளை பண்ணலாம். 1/2 28 × 13. இங்க அடிச்சா 14. 14 × 13. அப்ப 10 10 14 140, 3 14 42. அப்ப எவ்வளவு? 182. அப்ப ஆன்சருக்கு எவ்வளவு வரும்? 182 ஸ்கொயர் சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. 6484a6 என்ற எண் 8 ஆல் வகுப்படும் எனில் a இன் மிக குறைந்த மதிப்பை கண்டறியவும். ஓகே, கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்க என்ன இருக்கு? 6 4 8 4 a6. ஓகே, இப்போ ஏக்கு எந்த மதிப்பு கொடுத்தா 8 ஆல் வகுப்படுன்னு சொல்றாங்க. எனக்கு 8 ஆல் வகுப்படுன்னு சொன்னாலே நான் கடைசி 3 எண்கள் 8 ஆல் வகுப்படுதான்னு செக் பண்ணுவேன். ஓகேங்களா? அப்ப 4a6. ஓகே, என்ன சொல்றாங்க? மிக குறைந்த நம்பர்னு சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் 0 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப 0 எடுத்தா எனக்கு எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா 406ன்னு வரும். இப்ப 406 என்ன இடத்துல டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா 4 8 8 40, மீதி எதுவுமே வராது. 6 அடிக்க முடியுமா? முடியாது. ஓகேங்களா? அப்ப எனக்கு முழுசா அடிக்க முடியாது, மீதிங்க கிடைக்கும். அப்ப எனக்கு இந்த ஆப்ஷன் கிடையாது. இப்ப செகண்ட் ஆப்ஷன் எடுக்கலாம். 0 எடுத்தா எனக்கு வரல. இப்ப 1 எடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ 1 எடுத்தாலும் 416ன்னு வரும். ஏன்னா ஏக்கு 1ன்னு போட்டா
416. இது எட்டால் டிவைட் பண்ண முடியுமா? 4 8 40, மீதி 1, பின்னாடி ஒரு 6. 16ல 2 16, மீதி எனக்கு எதுவுமே வரல. அப்போ ஆன்சர் கரெக்ட். ஓகேவா? நான் 0 எடுக்கும்போது எனக்கு வரல, 1 போடும்போது எனக்கு ஆன்சர் வந்துருச்சு. அப்ப மிக குறைந்த மதிப்பு எனக்கு எதுவா இருக்கும்? 1ஆக தான் எனக்கு இருக்கும். இது ஆப்ஷன் பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? 8ஆல வகுப்பன்னு சொன்னாங்கன்னா நீ அனைத்து நம்பர் அடிக்க தேவையில்ல, கடைசி 3 எண்கள் 8ஆல் அடிப்பதான் செக் பண்ணும், அவ்வளவுதான். நெக்ஸ்ட், இது பின்வருட்டு எது ஒரு பகா எண் ஆகும் கேட்கலாம். பகா எண்ணது எந்த ஒரு நம்பர் டிவைட் ஆகாத ஒரு நம்பர் தான் எனக்கு என்னது பகா எண். இப்ப 161 வந்து பார்த்தா என்ன பண்ணா 7ஆல் டிவைட் பண்ண முடியும். பாருங்க, 161 வகுத்தல் 7. ஈரேலா 14, மீதி 2, 21ல 3 21 அடிக்க முடியும். 161 7ஆல் டிவைட் பண்ண முடியுது. இப்ப 437 எதால் டிவைட் பண்ண 19ஆல் டிவைட் பண்ணி பாருங்க. ஓர் 19 19, மீதி எவ்வளவு வருது? 5. 57 எவ்வளவு வரும்? 3 19 57. அப்ப இதையும் அடிக்க முடியுது. அப்ப 437 19ஆல் டிவைட் பண்ண முடியுது. 221 221 என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா 13ஆல் நீங்க டிவைட் பண்ணலாம். 22ல ஓர் 13 13, மீதி 9, 91 7 13 91. அப்ப இத 13ஆல் டிவைட் பண்ண முடியுது, இது 19ஆல் டிவைட் பண்ண முடியுது, இது 7ஆலே டிவைட் பண்ண முடியுது. ஆனா இந்த 373 நம்பரை எந்த நம்பராலும் டிவைட் பண்ண முடியாது. அப்ப எனக்கு இதுதான் பகா எண். நெக்ஸ்ட், ஒரு விற்பனையாளர் 10 மிட்டாய்களை 1 ரூபாய்க்கு விற்று அதன் மூலம் 20% லாபம் ஈட்டினார் எனில் அவர் 1 ரூபாய்க்கு எத்தனை மிட்டாய்களை வாங்கினார் அப்படின்னு கொஸ்டின் கேட்கிறாங்க. ஓகேவா? இங்க 10 மிட்டாய்கள். ஓகேவா? அப்ப இங்க எண்ணிக்கையை பேஸ் பண்ணி போகுது. அப்படினாலே எண்ணிக்கையை பேஸ் பண்ணி போகுது. இங்க என்ன சொல்றாங்க? லாபம். அப்ப லாபம் சீக்கோட்டு வாங்கிய விலை மைனஸ் விற்ற விலை இன்ட்டு வகுத்தல் விற்ற விலை இன்ட்டு 100. ஓகே, இப்ப இங்க லாபம் எனக்கு எவ்வளோ? 20%. நான் வாங்கியது எவ்வளவுன்னு தெரியாது, அப்ப அது எக்ஸ்னு வச்சுக்கலாம். மைனஸ் விற்றது எவ்வளோ? 10 மிட்டாயில விற்கிறேன், வகுத்தல் 10 மிட்டாயில விற்கிறேன் இன்ட்டு 100. இப்ப என்ன பண்ணலாம்? ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ, அடுத்து இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோ. அப்ப இங்க 2 ரிமைனிங் இருக்கு. இங்க என்ன இருக்கும்? எக்ஸ் மைனஸ் 10 இருக்கும். அப்ப இந்த மைனஸ் 10 போனா பிளஸ் 10 ஆயிருமா? அப்ப எவ்வளவு ஆயிரும்? 12. அப்ப எக்ஸோட மதிப்பு எவ்வளவு வரும்? 12 வரும். அப்ப எவ்வளவு மிட்டாய் வாங்கியிருப்பாரு? 12 மிட்டாய்கள் 1 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு. நெக்ஸ்ட், இந்த கொஸ்டின் பாருங்க. 3 பென்சில் 5 பேனா ஒட்டுமொத்த விலை எவ்வளோ? 101 ரூபாய். 3 பென்சில் 5 பேனா எவ்வளோ? 101 ரூபாய். அதே மாதிரி 5 பென்சில் 3 பேனா எவ்வளவு பாத்தீங்கன்னா 91 ரூபாய். இப்ப என்ன பண்ணும்? ரெண்டுமே நான் சமப்படுத்தி ஆன்சர் பண்ணும், பட் எதையுமே என்ன சமப்படுத்த. அப்ப என்ன பண்ணலாம்? சோ ஃபர்ஸ்ட் உள்ளத இது ரெண்டுமே சமப்படுத்த என்ன பண்றேன்? இதை வந்து 5ஆல பெருக்கிறேன், இது 3ஆல் பெருக்க போறேன். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் உள்ளது 5ஆல பெருக்க போறேன், செகண்ட் உள்ளதை 3ஆல பெருக்க போறேன். சோ ஃபர்ஸ்ட் 5ஆல பெருக்க வரும் 15 பென்சில் 25 பேனா 101 5ஆல பெருக்குனா 505. இப்ப திரும்பி இதை 3ஆல பெருக்குனா 15 பென்சில் 9 பேனா 91 இன்ட்டு 3 எவ்வளவு வரும்? 273. இப்ப என்ன பண்ணலாம்? குறியீடெல்லாம் மாத்துங்க. இப்போ 15 பென்சில் கேன்சல் ஆயிரும். அப்ப 25ல 9 போச்சுன்னா 16 பேனா. இங்க எவ்வளவு வரும்? இது வந்து 505 தானே. 5ல 3 போச்சுன்னா 2, 10 7 போச்சுன்னா 3, 4 2 போச்சுன்னா 2, 232. இப்ப என்ன பண்ணலாம்? அடிக்கலாம். 4 16, 5 20, மீதி 3 எவ்வளவு வரும்? 32ல 8. இங்க 2 இங்க அடிச்சா 29. அப்ப 2 பேனா 29னா ஒரு பேனாக்கு எவ்வளவு வரும்? 14.5. அப்போ ஒரு பேனோட எவ்வளவு? 14.5. அப்ப இந்த மதிப்புக்கு என்ன பண்ணலாம்? இந்த 3ல ஏதாவது ஒன்று, இந்த 2ல ஏதாவது ஒண்ணுல அப்ளை பண்ணலாம். நான் இதை எடுக்கிறேன். ஏன்னா ஒரு பேனா 14.5. அப்ப 3 பேனா எவ்வளவு வரும் பார்க்கலாம். அப்ப 5 பென்சில் பிளஸ் 3 இன்ட்டு 14.5 = 91. இதை பெருக்கினால் வரும் 3 14 எனக்கு எவ்வளவு வரும்? 42. ஒரு 0.5 அப்படின்னா ஒரு 1.5 43.5. அப்ப 5 பென்சில் 43.5 91. அப்ப 5 பென்சில் இந்த 43 போனா மைனஸ் ஆயிருமா? அப்ப 91ல 43.5 பண்ண எவ்வளவு வரும்? 45 46 47.5 வரும். எவ்வளவு வரும்? 47.5. இதை அடிச்சோம்னா
ஓரேழு 7, 9 7 45, அப்போ 25. அப்போ ஒரு பென்சில் எனக்கு எவ்வளோ 9.5. எனக்கு கேட்கப்பட்ட கொஸ்டின் அது 2 பென்சில் 2 பேனா. அப்போ 2 பென்சில் 2 பேனா. எனக்கு ஒரு பென்சில் எவ்வளோ 9,000 ரூபா. அப்போ 2 பென்சிலுக்கு எவ்வளோ வரும் 19 ரூபா. பிளஸ் ஒரு பேனாக்கு எவ்வளோ 14,000 ரூபா. அப்போ 2 பேனாக்கு எவ்வளோ வரும் 29 ரூபா. அப்போ 19 29 கூட்டினாக்கு எவ்வளோ வரும் 48 ரூபாய் கிடைக்கும். அப்போ ஆன்சருக்கு எது கரெக்ட்? ஆப்ஷன் லாஸ்ட் எனக்கு சரியானது. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. ஏ பி ஆகியோர் இணைந்து ஒரு வேலையை 5 நாட்களில் முடிக்க முடியும். அவர்கள் 4 நாட்கள் ஒன்றாக வேலை செய்து பின்னர் பியிலிருந்து வெளியேறினார். பி வேலையிலிருந்து வெளியேறினார். ஏ ஆனவர் மீதமுள்ள வேலையை அடுத்து வந்த 2 நாட்களில் செய்து முடித்தார் எனில் எத்தனை நாட்கள் ஏ மட்டும் தனியே அந்த மொத்த வேலையும் செய்து முடிக்க முடியும்? ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் செய்த வேலையை கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? செய்த வேலை யார் பார்க்குறாங்க? 2 பேர் சேர்ந்து தான் பார்க்குறாங்க. ஓகேவா? செய்த வேலை கண்டுபிடிக்கும் மட்டும் அவங்களோட மதிப்பை தலைகீழ போடணும். இப்போ இங்க 2 பேர் சேர்ந்து தானே செய்யறாங்க. அவரோட நாட்கள் எவ்வளோ 5. அப்போ தலைகீழ போட்டா 1/5. எவ்வளவு நாள் தான் செஞ்சாங்க? 4 நாட்கள். அப்போ 4ஆல பெருக்குங்க. இப்போ என்ன வரும் 4/5. ஓகேவா? அப்ப என்ன பண்றாங்க 5ல 4 பங்கு முடிச்சிட்டாங்க. அப்ப மீதி வேலை அன்னைக்கு எவ்வளவு இருக்கும்? 5ல 1 பங்கு வேலை தான் இருக்கும். ஓகே, 5ல 4 பங்கு முடிச்சாச்சுன்னா மீதி எவ்வளவு இருக்கும்? 5ல 1 பங்கு தான் இருக்கும். இந்த வேலையை ஏ எத்தனை நாள்ல முடிக்கிறாரு? 2 நாள்ல முடிக்கிறார். அப்ப கான்செப்ட் என்ன பாத்தீங்கன்னா 1 பங்கு 2 நாள் முடிச்சாருன்னா 5 பங்கு எனக்கு எத்தனை முடிப்பாரு? 10 நாள்ல எனக்கு முடிப்பாரு. ஸோ அப்படியே பெருக்க போற அவ்வளவுதான். அப்ப ஏ வந்து என்ன பண்ணாரு? ஒரு வேலை தனியா முடிக்க 10 நாட்கள் எனக்கு ஆகும். அவ்வளவுதான். ஆன்சர் 10. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பையோட மதிப்பு 22 பயன்படுத்தி 70 மீட்டர் அடிப்பக்க ஆரத்தையும் மற்றும் 110 மீட்டர் உயரத்தையும் கொண்ட ஒரு மூடிய உருளையின் மொத்த புறப்பரப்பளவை கண்டறியவும். ஓகே, உருளையுடைய மொத்த புறப்பரப்பளவு இதுக்கான ஃபார்முலா 2/r(h+r). ஓகே, அப்ப 2 இன்டு பையோட மதிப்பு எவ்வளோ 22/7 அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஆருடைய மதிப்பு எவ்வளோ 70 இன்டு உயரத்தையும் ஆரத்தையும் கூட்டுங்க. உயரம் ஆரம் கூட்டின எவ்வளோ வரும் 180. அப்போ ஒரே 7 கடிச்சா 10. அப்ப 2 22 44. அப்ப 44ஐயும் 18ஐயும் பெருக்குங்க. பெருக்குன எவ்வளோ வரும் 32 3 7 திரும்படி 7. அப்ப 2 9 7. அப்ப 792. இங்க ஒரு 0 இங்க ஒரு 0. அப்ப 2 0. அப்ப ஆன்சர் எவ்வளோ வரும் 79,200 மீட்டர் ஸ்கொயர். ஆன்சர் எது கரெக்ட்? ஆப்ஷன் லாஸ்ட் எனக்கு சரியான ஆன்சரா இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2 மாணவர்கள் தேர்வில் கலந்து கொண்டனர். அவர்கள் ஒருவர் மற்றவருடைய 9 மதிப்பெண்கள் அதிகம் பெற்றுள்ளார். மேலும் அவருடைய மதிப்பெண்கள் கூட்டுத்தொகையில் 56% ஆகும். எனில் அவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் எவ்வளவு? ஓகேங்களா? ஸோ கண்டுபிடிக்கலாம். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்றாங்கன்னா, ஒருவர் என்ன பண்றாரு மற்றோட 9 மதிப்பெண் அதிகமா. அப்ப என்ன அர்த்தம்? 2 பேருக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 9. 2 பேருக்குள்ள வித்தியாசம் எவ்வளோ 9. செகண்ட் என்ன சொல்றாங்க? அதே மாணவர். ஓகே, முதல் மாணவர் தான் அப்படி எடுக்க போறோம். இந்த முதல் மாணவரோட மதிப்பெண் எப்படி இருக்கு அப்படின்னா, அவங்க 2 பேரும் கூடுதல் இருக்குல்ல, அதாவது 2 பேரும் கூடுதல் மதிப்புல எத்தனை சதவீதமா 56%. அப்ப 56% 56/100. இப்ப என்ன பண்ணலாம்? பெருக்கலாம். இந்த 100 வச்சு எங்க பெருக்கினா எவ்வளவு வரும் 100 1. இங்க பெருக்கினா 56 1 56 2. இப்ப என்ன பண்ணலாம்? இந்த 56 இங்க வந்து மைனஸ் 56 அப்ப எவ்வளவு வரும் 44 1. இந்த மைனஸ் என்ன ஆகும் 0 வச்சுக்கலாம். இதை வந்து மைனஸ் வச்சுக்கலாம். இந்த பிளஸ் 50 வந்தா மைனஸ் 56. ஓகேவா? இப்ப இது ஒரு சமன்பாடு. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு சமன்பாடு. இப்ப ரெண்டுமே என்ன பண்ணலாம்? சமப்படுத்தலாம். எப்படி சமப்படுத்தலாம்? இதுல ஏதாவது ஒண்ணு கேன்சல் பண்ற மாதிரி. ஓகே, என்ன பண்ண போறானு இந்த முதல் நம்பரை கேன்சல் பண்றதுக்காக இது 44ஆல பெருக்க போறேன். ஓகே, இப்ப 44ஆல பெருக்க எனக்கு எவ்வளவு வரும் பாருங்க. 44 1 மைனஸ் 44 2. அடுத்து நம்ம 44 9 பெருக்கணும். 40 9 360. அடுத்து எவ்வளவு வரும் 4 9 36. எவ்வளோ 396. இங்க 44 1 மைனஸ் 56 2 = 0. ஓகேல, செகண்ட் சமன்பாடு எழுதியாச்சு. இது ஃபர்ஸ்ட் சமன்பாடு கொண்டு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? குறியீட மாத்திரம் இங்க மைனஸ், இது பிளஸ், இது மைனஸ். ஓகேங்களா?
இப்போ பாருங்க இது கேன்சல். இங்க என்னாகும் -44 + 50 எவ்வளோ வரும் 12 2. இங்க 396. இது அப்படியே அடிங்க. 4 12 12, 3 12 36, மீதி 3, 3 12 36. அப்ப இரண்டாவது நம்பர் எனக்கு எவ்வளவு வருது 33. அப்ப இரண்டாவது நம்பர் 33னா இதை இங்க அப்ளை பண்ணுவோம். அப்ப இரண்டாவது நம்பர் 33, அப்ப -33 ஆட் பண்ணா +33 ஆயிருமா? அப்ப 9 33 கூட்டினா 42. அப்ப முதல் நம்பர் மதிப்பு எனக்கு எவ்வளவு வரும் 42. அப்ப 42 மற்றும் 33 எங்க இருக்குன்னு பார்ப்போம். எங்க ஆன்சருக்கு ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, 3 நபர்களின் தற்போதைய வயது வீதம் எவ்வளவுன்னா 4:5:6. 8 ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய வயதின் கூட்டுத்தொகை எவ்வளோ 51. 8 வருஷத்துக்கு முன்னாடி தான் 51. அப்ப தற்போது கூடுதல் எவ்வளவு இருக்கும்? அப்ப 8 வருஷத்துக்கு முன்னாடி தான் 51. அப்ப என்ன ஆகும்? அந்த 3 பேருக்குமே 8 வயசு கூட்டணுமா? அப்ப மொத்தம் எத்தனை வயசு கூட்டணும்? இவருக்கு 8, இவருக்கு 8, இவருக்கு 8. மொத்தம் எவ்வளவு கூட்டணும்? 24 வயசு கூட்டினாதான் கிடைக்கும். அப்ப 51ல 24 கூட்டினா எவ்வளவு வரும் 75. அப்ப இந்த 75ங்கிறது என்னது? தற்போதைய வயதுகளின் கூடுதல். ஓகே, அப்ப இதோட கூடுதலுக்கு எவ்வளோ 75. இது கூட்டணிக்கு எவ்வளவு வரும் 15x தான் எனக்கு 75. அப்போ 1x எனக்கு எவ்வளோ 5. எனக்கு கேட்கப்பட்ட கொஸ்டின் அது மிக மூத்த நபர். இதுல மூத்த நபர் யாரு இருப்பா 6 தானே. அப்போ 1 பங்கு 5னா 6 பங்கு எனக்கு எவ்வளவு வரும் 30. அப்ப ஆன்சர் எது கரெக்ட் 30 ஆண்டுகள். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, பின்வரும் விருப்பங்களில் எது ஒய்க்கு சரியான கோவையை கொடுக்கிறது? இதில் cos squared a divided by 1 minus sin a is equal to y. ஒய்யோட மதிப்பை கண்டுபிடிக்க மற்றும் sin a not equal to 1 கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ cos squared a இது எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஃபார்முலா 3 என்ன பண்ணணும்னா sin squared a plus cos squared a, இதோட மதிப்பு வந்து என்னது 1. ஓகேவா? இங்க ஏன் போல தீட்டா கூட கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ cos squared a மட்டும் என்ன பண்ணலாம், இந்த sin squared போச்சுன்னா -1 minus sin squared a, ஏன்னா 1 அப்படியே இருக்கும். இதை வந்து -1 minus sin squared a. இப்போ எழுதுங்க 1 minus sin squared a. அப்ப cos squared a பதிலா 1 minus sin squared a போறேன். கீழே இருக்கு 1 minus sin a தான் இருக்கு is equal to 1. இப்போ பாருங்க, இங்க ஸ்கொயர் வரல, இதே ஸ்கொயர் வச்சுக்கலாமா 1 ஸ்கொயர். அப்போ 1 ஸ்கொயர் minus sin squared a. அப்ப என்ன வரும் a ஸ்கொயர் minus b ஸ்கொயர். அப்ப a ஸ்கொயர் minus b ஸ்கொயர் வரும் a plus b a minus b. அப்ப 1 plus sin a 1 minus sin a divided by 1 minus sin a is equal to y. இப்போ என்ன ஆகும் 1 minus sin a 1 minus sin a cancel. அப்போ y யோட மதிப்பு எனக்கு என்னது 1 plus sin a. அப்ப ஆன்சர் எங்க இருக்கு ஆப்ஷன் லாஸ்ட். sin a plus 1 நானும் 1 தான், இல்ல 1 plus sin a நானும் 1 தான். ஓகே, ஆன்சர் எது கரெக்ட் ஆப்ஷன் லாஸ்ட் எனக்கு சரியானது. நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின், 4% வட்டி வீதத்தில் வாங்கப்பட்ட ரூபாய் 3000 கடன் துவக்கி 5 ஆண்டுகளுக்கான தனி வட்டி எனக்கு எவ்வளவு? ஸோ தனி வட்டினா ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா PNR/100. இது நார்மலாக நீங்கள் வாய்விலோட என்ன பண்ணுங்களா கண்டுபிடிக்க முடியும், இல்லை அந்த ஃபார்முலா பண்ணி போனாலும் போடலாம். இப்போ அசல் எனக்கு எவ்வளோ 3000 ரூபாய். எத்தனை காலம் 5 ஆண்டுகள். வட்டி வீதம் எவ்வளோ 4 வகுத்தல் 100. அப்போ 2 0க்கு 2 0. 30 5 அன்னைக்கு எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 35 5 150. அப்போ 150 இன்ட்டு 4 எவ்வளோ வரும் 600. அப்ப எனக்கு வட்டி நெடுங்கால கிடைக்கும் 600 ரூபாய் கிடைக்கும். ரொம்ப சிம்பிளா ஆன்சர் பண்ண முடியும். இந்த மாதிரி தனி வீட்டு கொஸ்டின் என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ தொடர்ந்து கண்டினியூ வாட்ச் பண்ணிட்டு வாங்க. ஒவ்வொரு தேர்வுக்கானவும் ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி வீடியோ கொடுக்க போறோம். இப்போ ஏஎல்பி முடிய போகுது, அதே மாதிரி எஸ்ஐக்கு நம்ம ஆரம்பிச்சிட்டோம், அதே மாதிரி ஜேஇ டெக்னிக்ஸ் அனைத்துக்குமே கொடுத்துரும். இது வந்து வரக்கூடிய தீர்வுகளுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதை மட்டும் யாரும் மறந்துடாதீங்க, கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் தகவலை ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நம்ம சந்திக்கலாம். நன்றி.